Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி யூனிட் எக்ஸசைஸ் 5ல கொஸ்டின் நம்பர் 8. Find the image of the point 3, 8 with respect to the line x plus 3y is equal to 7, assuming the line to be a plane mirror. நமக்கு plane mirror அப்படிங்கிறப்ப என்ன கான்செப்ட்? ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு சேம். அப்போ இந்த பிளேன் மிரரோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் பிளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 7. ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க 3,8. இந்த பாயிண்டோட இமேஜ் நமக்கு கால்குலேட் பண்ணும். பிளேன் மிரர் அப்படின்னாவே ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் ஈக்குவலா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட். நான் இதை ஏன்னு வச்சுக்கிறேன், கீழே பின்னு வச்சுக்கிறேன். தென் இது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. அதே மாதிரி இது வந்து பர்பெண்டிகுலரா? அப்போ மிரருக்கும் லைன் ஏபி அப்படிங்கிறதுக்கும் என்ன ரிலேஷன்? 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி அப்படிங்கிறப்ப ஒரு லைன் கொடுத்துட்டாங்க, இன்னொரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ பர்பெண்டிகுலர் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாமா? நமக்கு மிரரோட ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் பிளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 7. தென் பாயிண்ட் ஏவோட வேல்யூ என்னது? 3,8. இப்போ இந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாமா? என்னது? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் 3y மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 0. ஸ்லோப்போட ஃபார்முலா என்னது? m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிவைடட் பை பி. இப்போ ஏவோட பொசிஷன் 1, தென் பியோட பொசிஷன் 3, தென் மைனஸ் சைன். அப்போ m1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/3. இப்போ பர்பெண்டிகுலர் அப்படிங்கிறப்ப m1 டைம்ஸ் ஆஃப் m2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ரீப்ளேஸ் பண்ணலாமா? minus 1/3 times of m2 is equal to minus 1. Then cross multiply ஆகிறப்ப 3 minus minus cancel. So m2 is equal to 3. அதாவது நமக்கு தேவையான m வேல்யூ. இப்போ m தெரிஞ்சிருச்சு, அதாவது ஸ்லோப் தெரிஞ்சிருச்சு 3. தென் பாயிண்ட் ஏவும் தெரிஞ்சிருச்சா? என்னது? 3,8. இப்போ ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாமா? என்ன ஃபார்முலா? y minus y1 is equal to m into x minus x1. கரஸ்பாண்டிங் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ எப்பயும் போல் x1, y1. ஸோ y minus 8 is equal to 3 times of x minus 3. மல்டிப்ளை பண்ணிடலாம். y minus 8 is equal to 3x minus 9. தென் எக்ஸ் பாசிட்டிவ் வேணும், அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே இங்கே மூவ் பண்ணிக்கலாம். 3x minus 9 minus y plus 8 is equal to 0. இப்போ லைக் டேர்ம்ஸை கம்பைன் பண்ணிடலாம். 3x minus y minus 1 is equal to 0. இதுதான் லைன் ஏபியோட ஈக்குவேஷன். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் தெரிஞ்சிருச்சா? இப்போ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 7. தென் இங்கே 1 ரைட் சைடு மூவ் பண்ணுறப்ப
positive 1. Then 3x minus y is equal to positive 1. நான் 1 அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் 2. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? நமக்கு எது கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணலாம்? எலிமினேஷன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன், சப்ஸ்டிடியூஷன். நான் இங்கே எலிமினேஷன் யூஸ் பண்ணுறேன். நான் ஒய்யை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணுறேன், ஏன்னா ஈஸியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. எக்ஸ் ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ 9x minus 3y is equal to 3. ஆட் பண்ணுறப்ப இது கேன்சலா? இந்த 9 plus 1 10. அப்போ 10x is equal to 7 plus 3 10. So x value is equal to 1. இப்போ எக்ஸோட வேல்யூ தூக்கி நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x plus 3y is equal to 7. நான் எக்ஸுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ 1 plus 3y is equal to 7. Then 1 right side move ஆகிறப்ப சப்ட்ராக்ஷனா? 3y is equal to 7 minus 1, 6. Then y value 6 by 3, 2. இப்போ y ஓட வேல்யூ 2. இப்போ நமக்கு தேவையான மிட் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. என்னது? 1, 2. நமக்கு பிளேன் மிரர் அப்படிங்கிறப்ப ஆப்ஜெக்டும் இமேஜும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி மிரர். அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு தேவையான பி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னது? x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. நமக்கு மிட் பாயிண்ட் வேல்யூ தெரிஞ்சிருச்சு 1, 2. இப்போ ஏ அண்ட் பியோட வேல்யூ என்னது? பாயிண்ட் ஏ அப்படிங்கிறப்ப 3, 8 அண்ட் பாயிண்ட் பி. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ், ஒய். இப்போ எப்பயும் போல x1, y1 and x2, y2. So 1, 2 is equal to x1 ஓட வேல்யூ 3. So 3 plus x divided by 2 and 8 plus y divided by 2. நமக்கு ரெண்டு பக்கமே ஈக்குவல் பண்ணலாமா? First one. 1 is equal to 3 plus x divided by 2. 2 இங்கே போகிறப்ப மல்டிப்ளிகேஷனா? ஸோ 2 is equal to 3 plus x. நமக்கு x தான் வேணும். 3 இங்கே மூவ் பண்ணிக்கலாம். அப்போ -3. So x is equal to 2 minus 3. That means value of x is equal to -1. Next இதே மாதிரியே y ஓட பொசிஷன் ஈக்குவல் பண்ணலாம். 2 is equal to 8 plus y divided by 2. Then cross multiply பண்ணுறப்ப multiplication. So 2 times 2 is 4. 4 is equal to 8 plus y. Then 8 இங்கே மூவ் ஆகிறப்ப மைனஸ். அப்போ y ஓட வேல்யூ is equal to 4 minus 8. That means -4. So y is equal to -4. அப்போ நமக்கு தேவையான பாயிண்ட் என்னது? அதாவது பாயிண்ட் B is equal to -1, -4. Thank you.